நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னா சிலிண்டர் வந்து ரூ. 800 கொடுத்து வாங்குறவங்க வந்து ரூ. 850 ரூ. 500 அந்த மானியத்தில் வாங்குவாங்கல்ல, சப்சிடியில் வாங்குறாங்களா, ரூ. 500 வாங்குறவங்க ரூ. 550 சிலிண்டர் வாங்கணும்னு சிலிண்டருக்கு ரூ. 50 வந்து மத்திய அரசு அதிகமாக்கிடுச்சு. ரூ. 50 வந்து அதிகமாக்கிட்டாங்க. அதுக்கு காரணம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் சிலிண்டர் விலையை கம்மியாக தான் வச்சுருந்தோம். அப்படி கம்மியாக வச்சதுனாலையும் எண்ணெய் நிறுவனங்கள் நட்டமானதுனாலையும் இன்னைக்கு அந்த நஷ்டத்தை சரி பண்ணுறதுக்காக தான் நாங்கள் ரூ. 50 ஒவ்வொரு சிலிண்டருக்கும் விலையை அதிகமாக்கியிருக்கோம். அதாவது வீட்டு உபயோகத்துக்கு பயன்படுத்துகிற சிலிண்டருக்கு ரூ. 50 நாங்கள் அதிகமாக்குறோம். ஏன்னா இந்த விலை குறைவாக கொடுத்ததுனால ஏற்பட்ட நட்டத்தை சரி பண்ணுறதுக்கு தான் இந்த விலை உயர்வு அப்படிங்கிறாங்க. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, சலுகையினால நட்டமாகும் அப்படின்னா எதுக்காக விலை குறைச்சி கொடுக்கணும், அப்புறம் நட்டமாகணும், அந்த நட்டத்தை சரி பண்ணுறதுக்காக திரும்ப விலையேற்றணும், இது எதுக்கு அப்படிங்கிறது எனக்கு புரியல. நட்டமாகணும் அப்படி ஒரு ஸ்கீம் நீங்கள் அறிவிக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. எனக்கு இதை விட இன்னொரு விஷயம் எங்கே பயமாகுது அப்படின்னா, இந்த மகளிருக்கு இலவச பேருந்துன்னு விட்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், 2021க்கு முன்னாடி இருக்கிற பழைய ஆட்சியும் சரி, 2021க்கு அப்புறமும் சரி, இந்த போக்குவரத்து துறை வந்து லாபத்தில் ஓடினா தான் சரித்திரமே கிடையாது, அது நட்டத்தில் தான் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு ஸ்கீம் விட்டுருக்கீங்க. நல்ல ஸ்கீமாக இருந்ததுன்னா கூட நாளைக்கு இதே மாதிரி அடக்கத்துக்கு வராமல் அது மேலும் நட்டமாயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதை எப்படி சரி பண்ணுவாங்க? டிக்கெட்டோட ரேட் அதிகமாக்கியா திடீர்னு ரூ. 50 டிக்கெட் ரூ. 100 டிக்கெட் 200 கொடுக்குற நிலைமை வந்துருச்சு அப்படின்னா அதை மக்கள் எப்படி சமாளிப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதனால் எனக்கு தெரிஞ்சு என்னோட அறிவுக்கு என்ன பண்ணி ஸ்கீம் அறிவிக்கும் போது அதில் ஏற்படுற நட்டத்தை நம்மளால் சமாளிக்க முடியும் அப்படின்னா அந்த ஸ்கீம் அறிவிக்கலாம். இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு பண்ணி திரும்ப நட்டத்தை மக்களோட தலையிலே கொண்டு வந்து நிப்பாட்டுறது, நீங்கள் அப்படி ஒரு ஸ்கீமை கொண்டு வராமே இருக்கலாம் அப்படிங்கிறதா நறுக்கத்தை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் சொல்லுங்க. பாலிடிக்ஸ் பேசுறான், பாலிடிக்ஸ், பரதேசி பசங்க பாலிடிக்ஸ்.